வணக்கம் அன்பு மக்களே, நான் உங்கள் லக்ஷ்மி கௌரி. வீட்டுமனை சந்தைக்காக ஒரு பிரம்மாண்டமான சைட் ஒன்று பார்க்க வந்திருக்கோம். இந்த சைட் வளர்ந்து வரும் புகழ்பெற்ற படப்பை அப்படிங்கிற இடத்துல இருக்கு. இது யார் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரீத்தி ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் வேலம்மாள் கார்டன். இந்த சைட்டை பற்றின ரிவ்யூ கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடம் வணக்கம். சூப்பர்பாக ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்க. இந்த பிரம்மாண்டமான சைட் வந்து வேலம்மாள் கார்டன். இதை பற்றியான ரிவ்யூ எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போது இந்த வேலம்மாள் கார்டனுக்கு நம்ம வந்து உள்ளே வர்றதுக்கான ஆக்சஸ் பாயிண்ட்டை மக்கள் எளிய வழியில் புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இந்த வருகை வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். மேடம் நீங்கள் ஆக்சஸ் பாயிண்ட்டை சொல்லுங்கள். ஓகே சார், இப்போ இந்த சைட்டுக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்குறீங்க. முதல்ல படப்பை பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு எடுத்தாலே போதும் சார். நீங்கள் எந்த பஸ் இருந்தாலும் படப்பை பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்குனீங்கன்னா அங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் உள்ளே இருக்குது, வந்துடலாம். சரி, இந்த படப்பை பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி வருதுன்னா, இந்த சைடு இப்போ புகழ்பெற்ற கிளாம்பாக்கம் புது பஸ் ஸ்டாண்ட், வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற ஒரகடம் போகிற பஸ் எல்லாமே நம்ம படப்பை தாண்டி தான் போகும். அது வந்து ஒரு 6-வே ட்ராக்கு, ஸ்டேட் ஹைவே. இந்த சைடு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடிச்சூர், தாம்பரம், முடிச்சூர், மணிமங்கலம் அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ அதுலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற ரூட்டு. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேட் ஹைவே. தாம்பரம், முடிச்சூர்லேருந்தும் நீங்கள் உள்ளே வரலாம். இந்த சைடு வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரகடம் போகிற பஸ் எது இருந்தாலும் படப்பை பஸ் ஸ்டாண்ட் தாண்டி தான் போகும். இந்த சைட் என்னன்னா 2 ஸ்டேட் ஹைவேக்கு நடுவில் இருக்குது சார். படப்பை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1.8 கிலோமீட்டர்ஸ் தான். இந்த சைட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடலாம். மேம் இப்போ ஆக்சஸ் பாயிண்ட்லாம் வந்து நல்லா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ வந்து இந்த சைட்டை பற்றியான முழு பரப்பளவு எவ்வளோ வந்து பிளாட்ஸ் அமைஞ்சிருக்கு, உள்ள என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது, ஹைலைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். இப்போ சைட்டுக்குள்ளே என்ன டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு சார், நம்ம இப்போ உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா வெல்கம் மார்ச் 2 இருக்குது சார். ஃபுல் கேட் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே செக்யூரிட்டி எப்போதுமே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வரும்போதே என்ட்ரன்ஸ் கேட்டோட செக்யூரிட்டியோடு இருக்குது. ரோடெலாம் பார்த்தீங்க அப்படின்னா பக்காவாக டெவலப் பண்ணியிருக்கு. நீங்கள் சூப்பராக நீங்கள் பாருங்கள், எல்லாமே பெயிண்டிங் அடித்து இப்போ எல்லாமே பண்ணியிருக்காங்க. 40 அடி ரோடு, 33 அடி ரோடு, 24 அடி ரோடு அப்படின்னு ரோடெல்லாம் கிளியராக போட்டு தார் ரோடு போட்டிருக்கு. உள்ளே வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு 80 ஏக்கரா சார். இதில் ஃபேஸ் 1ல் 26 ஏக்கர் கொண்ட ஃபேஸ் 1 நம்ம ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணியிருக்கோம். இதில் 502 பிளாட் இருக்குது. 502 பிளாட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இபி கனெக்ஷன் உள்ளேயே வந்துருச்சு. சப்போஸ் நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா உடனே எடுத்துக்கலாம். இபி கனெக்ஷன் உள்ளேயே வந்துருச்சு. உள்ளுக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுகள் இப்போயே கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வீடு கட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி என்னென்னா அந்த போர் கூட போட்டிருக்காங்க. தண்ணி என்னென்னு கேட்டிங்கன்னா 30 அடியிலே உங்களுக்கு தண்ணி கிடைக்கிது சார். அதை தவிர ஒரு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் எல்லோ கலர் பெயிண்ட் அடித்து ஒரு பிளாட் நம்பரும் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ள பிளாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 சதுரடியிலேருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு பிளாட் அவைலபிலிட்டி இருக்குது. நீங்கள் பெரிய பிளாட் கூட எடுத்துக்கலாம். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு 600 பிளாட் வந்து அவைலபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட்டே எனக்கு வீடு வேணும் அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் 600 ஸ்கொயர் ஃபீட்ஸ் வந்து நிறையா இதுக்குள்ளே இருக்குது. வீடு கட்டிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலும் நல்ல ஒரு அப்ரோச் கிடைக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. இதை சுற்றி சேஃப்டி பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் சுவர் சார். காங்கிரீட்டில் கிட்டத்தட்ட 10 அடி காம்பவுண்ட் சுவர். மேலே வந்து அந்த கிரில் போட்டு அந்த கம்பி வேலை கூட போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய டவுன்ஷிப்பாக நமக்குன்னு ஒரு பெரிய ஊர் மாதிரி இருக்குது சார் ஃபுல்லாகவே. மேடம் உள்ளே இருக்கிற ஹைலைட்ஸ் பற்றியெல்லாம் கொஞ்சம் அற்புதமாக நீங்கள் பேசுனீங்க. எனக்கு என்ன ரொம்ப விளங்கிடுச்சு. எனக்கு விளங்கிச்சுன்னா மக்களுக்கு விளங்கின மாதிரி தான். இப்போது நம்ம வந்து பேசின்னு இருக்கும்பொழுது, இந்த சைட்டை பற்றி பேசின்னு இருக்கும்பொழுது ஸ்பெசிஃபிக்காக வந்து சில அட்வான்டேஜஸ்லாம் வந்து கொடுத்துருக்கிறதா வந்து சொன்னாங்க, மக்களை வந்து கருத்தில் வச்சு. அதை பற்றி கொஞ்சம் பேசிடுவேன் மேடம். ஓகே சார். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக லே அவுட் போடுறாங்கன்னு வச்சுருங்க சார். நார்மலாக ஒரு 10 ஏக்கர் 12 ஏக்கர் அப்படி தான் எடுத்து மக்கள் லே அவுட்டே போடுவாங்க. அந்த லே அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பார்க் ஏரியா, அந்த வாக்கிங் ஏரியா அப்படின்னு தான் பண்ணுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெஷலாக கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல 26 ஏக்கர் ஃபஸ்ட்டு ஃபேஸ் மட்டுமே எடுத்திருக்கோம் சார். 26 ஏக்கர் எடுக்கும்போது நம்மளோட பார்க்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 பார்க்கு கொடுத்துருக்கோம். 5 பார்க் ஏரியாவும் வெல் டெவலப்டு. நீங்கள் பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி உள்ளே விளையாடுறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணி, ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் சார். இந்த பார்க்கில் சார் ஸ்பெஷலாக சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆம்பி தியேட்டர் ப்ரொவைட் பண்ணுறோம் சார். ஆம்பி தியேட்டர் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்க்லேயே பெரிய அப்படியே க்ரீனிஷாக நம்ம உட்காந்துக்கிட்டே அழகாக சினிமா பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒன்று ஆம்பி தியேட்டர் ப்ரொவைட் பண்ணுறோம். பக்கத்துலேயே கஃபெட்டேரியா அப்படின்னு சொல்லி இந்த காஃபி, சின்ன ஸ்நாக்ஸ் அது மாதிரியான ஒரு உங்களுக்கு கமர்ஷியல் ப்ராசஸும் வரப்போகுது. அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு சூப்பரான அந்த பார்க்கு சார். அதன்னில இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி அது ஒரு பார்க் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறோம். அந்த பார்க்குக்கு பக்கத்துலேயே நீங்கள் இது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, இப்போ வயசானவங்க வராங்க,
ரெகுலரா நாங்க வந்து இது மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுக்குறோம். இதை தவிர இன்னொன்று பார்த்தீங்கன்னா 3வது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஹெர்பல் பார்க். ஸோ இது மியாவாக்கி ஃபாரஸ்ட், அடுத்தது ஹெர்பல் பார்க். ஹெர்பல் பார்க்னா மூலிகை செடியாவே கொண்ட அது ஒரு பார்க் ஒன்று பண்றோம். அதுல வாக்கிங் ட்ராக் எல்லாமும் கொடுக்குறோம். இந்த வாக்கிங் ட்ராக்ல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட். இப்போ 40 வயசு 50 வயசு ஆனாலே எல்லாருக்குமே சுகர் இருக்கு, இன்சுலின் சுரக்கிறது இல்லை அப்படிங்கும்போது நம்ம வந்து நடங்க, அக்குபஞ்சர் ட்ரீட்டோட வாக்கிங் போங்கன்றாங்க. அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கோம். நீங்க வைல் வாக்கிங் ட்ராக் பண்ணும்போது அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டும் நடக்கும் சார். ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷலான 4 பார்க்கு நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். மேடம் இப்போ நீங்க பேசிட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு பாயிண்ட் வந்து மியாவாக்கி கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னீங்க. அந்த மியாவாக்கின்னா எனக்கு புரியல மேடம். ஏன்னா எங்களுடைய மக்களுக்கு அதை ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். சரிங்க சார், சரிங்க சார். அதாவது இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்னதாக ஒரு காடு மாதிரி ரெடி பண்ணுறது சார். இது என்ன, நம்ம நார்மல் ரெசிடென்ஷியல் ஏரியாவில் மூச்சு விடுறதுக்கோ நிறைய ஆக்சிஜன் தேவைகள் இருக்குது இல்லையா, அதனால நம்ம லேஅவுட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன காடு, அதுக்கு பேர் தான் மியாவாக்கி ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊட்டி, கொடைக்கானல் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அடர்ந்ததாக ஒரு சின்ன காடு மாதிரி இருக்கும். அதான் அப்படியே நம்ம இங்கே கொண்டு வரோம். இங்கே இருக்கிற மண் வளம் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டுமே அந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நல்லா வளர்ந்துருக்கும். அங்கே வளரக்கூடிய மரங்கள், செடிகள் அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம இங்கே விளைவிக்கிறோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம நடக்கும்போது டெய்லி ஒரு வாக்கிங் பண்ணும்போது நல்ல ஆக்சிஜன் கிடைக்குது. அங்கே கிடைக்கக்கூடிய மரங்கள், பழவகைகள், அந்த பழவகைகள்லாம் கூட இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதற்காக தான் சார் இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட். சூப்பர் மேடம். மியாவாக்கி கார்டன் அண்ட் ஃபாரஸ்ட்ல இவ்வளோ வந்து நல்ல விஷயங்கள் வந்து இருக்கு. இந்த நல்ல விஷயத்துல இந்த வேலம்மாள் கார்டன்ல வந்து இவங்க வந்து வச்சிருக்கிறது உண்மையாவே மக்களை வந்து மனசுல வச்சு பண்ணியிருக்காங்கன்றது இதுல இருந்து தெரியுது. ஸோ சூப்பர் மேடம். ஓகே ஓகே சார், கண்டிப்பா மேடம். அதுக்கப்புறம் நீங்க பேசிட்டு இருக்கும்பொழுது ஹெர்பல் மூலிகைகள் பத்தி பேசுனீங்க. இப்போ வந்து அதை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க மேடம். ஓகே ஓகே சார், ஓகே சார். அதாவது ஹெர்பல் கார்டன் நம்ம வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட்ங்கிறது வந்து காடுகள் சார். இது என்ன அப்படின்னா மூச்சு சுவாசம் சம்பந்தப்பட்ட ஒரு இது. நம்ம வந்து இப்போ மருதாணி செடி சொல்றோம், இது பாருங்க வேப்ப மரம் சொல்றோம், அப்புறம் கற்றாழை சொல்றோம், துளசி செடி சொல்றோம், அந்த மாதிரி துணுத்து பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இந்த மாதிரியான காற்றுகளை நீங்க நுகரும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆகும் சார். இதுக்காகவே இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கிற ஒரு தனியா ஒரு பார்க் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார். ஸோ நம்ம இங்க வீடு கட்டிட்டு வரோம் சார். நம்ம மனசு, நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக கூட இது மாதிரி ஒரு பார்க்கே தனியா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம் சார். மேடம், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, இந்த சைட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது உள்ளே வந்து ஒரு பெரிய ஸ்கூல் வர்றதா வந்து சொன்னாங்க. அதை பத்தியான தகவல் கொஞ்சம் ஆடியன்ஸ் கிட்ட சொல்லிடலாம் மேடம். இந்த பாருங்க சார், நம்ம இந்த ஸ்கூல் கேட்டிங்க இல்லையா, இன்னும் இங்க கார் இருக்கு. இந்த காருக்கு அப்படியே ஜஸ்ட் பேக் சைடு ஒரு 5 ஏக்கரா சார். 5 ஏக்கரா ஒரு பிரபலமான ஸ்கூலு, சிபிஎஸ்சி ஸ்கூலு. ஸோ இந்த வருஷமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு ஆரம்பிச்சிடுவாங்க. பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் முடிவில் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு மேபி அதாவது அட்மிஷன் கூட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளே அந்த ஸ்கூலில் தான் இடம் வேணும் நிறைய பேர் தேடிட்டு இருப்போம். ஸோ இங்கே வீடு கட்டிட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளியில் போய் ஸ்கூல் அட்மிஷனுக்காகலாம் நம்ம நிற்கணும்னு தேவையே கிடையாது. நம்ம சைட்டுக்குள்ளேயே அந்த சூப்பரான ஸ்கூலில் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். நீங்கள் உள்ளே வந்து சைட்டு விசிட் பார்க்கும்போது அந்த ஸ்கூல் பற்றின டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் சொல்கிறேன். மேடம், இப்போது இந்த சைட்டு உள்ளே இருக்கிற ஹைலைட்ஸ் எல்லாம் வந்து சொன்னீங்க, சூப்பராக வந்து எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து வெளியில் இருக்கிற ஹைலைட்ஸ் மேடம், நம்ம ஹைலைட்ஸ்ன்னு என்ன கேட்குறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் போக்குவரத்து நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் ஏரியாலாம் இருக்கா, ஸ்கூல் காலேஜஸ் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பக்திக்காக ஒரு கோயில் குளம் எதனா இருக்கா, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இது படப்பை ஏரியா, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் இந்த வீடியோ மூலிமா மக்களுக்கு சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அதை பற்றியான ஹைலைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் மேடம். ஓகே சார், ஓகே சார். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வீடு கட்டின்னு வந்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கடத்தெரு, நான் ஒரு கடத்தெரு போகணும் அப்படின்னீங்கன்னா 1.5 கிலோமீட்டரில் படப்பை பஸ் ஸ்டாண்டு சார். பஸ் ஸ்டாண்டுன்னு எடுத்திங்கன்னா ஃபுல் கடத்தெரு. உங்களுக்கு எல்லா கடத்தெருவில் மார்க்கெட்டில் போனால் என்னென்ன கடைகள்லாம் இருக்குமோ எல்லாமே இருக்குது. பஸ் ஸ்டாண்டு மெயினாக இருக்குது. அடுத்து போக்குவரத்து துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தாம்பரம் ட்ரெயின் ஃபெசிலிட்டி அப்படின்னு எடுத்திங்கனாலே ஹப்பு தாம்பரம் தான். இப்போ எல்லாத்துக்குமே பெரிய ஹப்பு. ட்ரெயின் எல்லாமே அங்கே வரப்போகுது. பெரிய லெவலில் டெவலப் பண்ண போகிறாங்க. தாம்பரமும் நமக்கு பக்கத்தில் இருக்குது. சரி, ட்ரெயின் பற்றி சொல்லிட்டோம். இப்போ அடுத்து பஸ்ஸுன்னா இப்போ கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். ஸோ என்னெல்லாம் பெரிய லெவலில் டெவலப் ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். இப்போ நான் இங்கே இருக்கேன்னா ரைட் சைடில் போனீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா அங்கே இருக்கிற பஸ்ஸில் ஏறியதோ பஸ் ஃபெசிலிட்டி பண்ணலாம். தாம்பரத்தில் போனீங்கன்னா ட்ரெயின் ஃபெசிலிட்டி பண்ணலாம். இன்னொன்று ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்தீங்கனாலே நிறைய ஸ்கூல்ஸ், சிபிஎஸ்சி ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு, ஆல்வின் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, அது
மாதிரி எல்லாமே இந்த படப்பை ரோட்டில் எல்லா ஸ்கூல்ஸுமே இருக்குது சார். காலேஜஸ் தனிஷ் அகமது, கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இந்த ஒரகடம் சைடில் இருக்குது. இந்த சைடு வண்டலூர்னு போயிட்டிங்கன்னா கிரசன்ட், வண்டலூர்னு போனீங்கனாலே என்ன உங்களுக்கு விஐடி காலேஜ் இருக்குது, எல்லாமே தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே நீங்கள் வண்டலூர் பக்கம் போயிடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது நம்ம வண்டலூர் எடுக்கிறோம், இப்போ ஏதாவது ஒரு பார்க் போகணும் அப்படின்னா வண்டலூர் ஜூ நம்ம போக போகிறோம், அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இருக்குது. ரைட் சைடில் இந்த ரோட்டில் நிறைய சினிமா தியேட்டர்ஸ், இப்போ படப்பை ரோட்டில் நிறைய சினிமா தியேட்டர்ஸ் வந்துருச்சு. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வண்டலூர் ஜூ அந்த இடத்தோன்னு வச்சுங்க சார், நேராக இப்போ ஒண்டர்லா, பெரிய ஒண்டர்லா ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் டவுனுக்குள்ளேருந்து அந்த ஒண்டர்லா போகிறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து வீடு இருக்கிறவங்க நேராக வண்டலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒண்டர்லாவுக்கு போனால் கூட அந்த இது என்டர்டைன்மெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ வேலை வாய்ப்பு நாங்கள் இங்கே வந்துட்டோம் சார், எங்களுக்கு வேலை வாய்ப்புன்னு இந்த ஒரகடம் ஃபுல்லாகவே வேலை வாய்ப்பு ஹப்பு சார். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேக்ட்ரிஸும் முன்னாடி 1-2 ஃபேக்ட்ரிஸ் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா டயமலர்லேருந்து, ரெனால்ட் ரிசால்ட்லேருந்து, அப்பல்லோ டயர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வேலை வாய்ப்பு. இங்கே இருக்கிறவங்க வேலைக்கு நான் போகணுன்னாலும் போகலாம், இல்லை அங்கே வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இங்கே ஒரு வீடு கிடைக்கணும் அப்படின்னாலும் இது ஒரு நல்ல ஏரியா. இல்லை நானே இடம் வாங்கிட்டேன் சார், எனக்கு இப்போ நான் இந்த வீடுக்கு நான் அங்கே இருக்கிறவங்கள நம்ம இங்கே வாடகைக்கு கூட விட்டு அதுலேருந்து ஒரு சம்பாத்தியம் கூட நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சரியான சென்டரான இடம் நீங்கள் கேட்ட எல்லா பாயிண்ட்ஸும் இதுக்குள்ளே இருக்குது சார். மேடம் இப்போ எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டோம் ஓரளவுக்கு. இப்போ வந்து நம்ம அந்த அப்ரூவ்டு என்னென்ன வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு தான் கொஞ்சம் ஆடியன்ஸு கொஞ்சம் தெளிவடைவாங்க இல்லையா, அது சொல்லிவிடுங்க மேடம். ஓகே சார், இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு. இது வந்து 113 வருஷத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது. டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்கா. மேடம் இப்போ இடம் வாங்குற ஒருத்தரும் கேட்குற ஒரு கொஸ்டின் என்ன தெரியுமா, இங்கே நான் இடம் வாங்கினா எனக்கு எவ்வளோ க்ரௌத் ஆகும், எவ்வளோ அப்ரிசியேஷன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இங்கே அப்ரிசியேஷனுக்கான வேல்யூபிளான விஷயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம். ஓகே சார், இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு பிளாட் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளே ஒரு பிளாட் வாங்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை சுற்றி வர எந்த லெவல் டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. தாம்பரம் மெயினாக இருக்குது, வண்டலூர் மெயினாக இருக்குது. இப்போ முக்கியமான விஷயம் எல்லா இடத்துக்கும் மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது சார். இப்போ இதை எடுத்திங்கன்னா ஒரகடம் ஃபுல்லாக பரந்தூர் வரைக்கும் மெட்ரோ அடுத்த ஸ்டெப்பு ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ 10 வழிச்சாலை, சேலம், அது எல்லாமே கனெக்டிவிட்டி, சிபிஆர்ஆர் அப்படின்னு சொல்கிற அவுட்டர் பெரிஃபரல் ரிங் ரோடு கனெக்டிவிட்டி எல்லாமே இந்த சைடில் நமக்கு வந்துடுது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி, பெரிய ஐடி, நம்ம ஓஎம்ஆரில் இருக்கிற பெரிய ஐடியும் இந்த ஒரகடத்தை தாண்டி வாலாஜாபாத் ரோட்டில் ஐடியும் பெரிய விங்கு இந்த சைடில் வருது. ஸோ இந்த ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் இப்போ மெட்ரோ கனெக்டிவ் வருது அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து பாரிஸ் போகிறதுனாலும் மெட்ரோவில் இருந்தால் சல்லுன்னு பாரிஸ் போயிடலாம், இந்த சைடு செங்கல்பட்டு வரைக்கும் போயிடலாம், இந்த சைடு பரந்தூர் ஏர்போர்ட் போகலாம், மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டுக்கு போகிறோம், ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறோம் அப்படின்னா அழகாக மெட்ரோவில் வந்து நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ இந்த அழகையில் சுற்றி வர பக்காவாக டெவலப் ஆகுன்ற பட்சத்தில் இதோட சைட் அப்ரிசியேஷன் உங்களுக்கு தாராளமாக நிறைய ஆகும் சார். எல்லாருக்கும் இது சென்டரான இடமா இருக்குது. இன்னொன்று கேட்டிங்கன்னா இந்த சைட்டுக்குள்ளேயே இப்போ நம்ம ஃபேஸ் 1 போட்டிருக்காங்க. ஃபேஸ் 1ல் நம்ம இப்போ ஒரு இடம் வாங்கியிருக்கோங்கிற பட்சத்தில் இதுக்கு அடுத்து ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4னு பெரிய லெவலில் பண்ண போகிறாங்க. அந்த இடமே இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு ஃபேஸ் 2 போடும்போது 1000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும் சார். ஸோ நான் இன்றைக்கி வாங்குறேன் அப்படின்னா வித்தின் 6 மந்த்ஸ்லேயே என்னோட லேண்ட் வந்து 1000 ரூபா அப்ரிசியேஷன் ஆகுது. இந்த அப்ரிசியேஷன் வரக்கூடிய இந்த இடத்துல நீங்கள் போடக்கூடிய ஒரு வெள்ளிக்காசும் பொற்காசுகளாக மாறும் என்பது கேரண்டி. மேடம் இப்போ இந்த வேலம்மாள் கார்டன் சைட்டுக்குள்ளே ஹைலைட்ஸாக வந்து சில விஷயங்கள் வந்து சொன்னீங்க. அதாவது ஹெர்பல் கார்டன் இருக்குது, மியாவாக்கி ஃபாரஸ்ட் இருக்குது, அண்டு வந்து ஆம்பி தியேட்டர் உள்ள பார்க் இருக்குது, பெரியவங்க வந்து போயிட்டு உக்காந்து இலைப்பாடுறதுக்கான லான் இருக்குது, சில்ட்ரன்ஸ் வந்து ப்ளே ஏரியா இருக்குது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயம். ஆனால் அதுக்கும் மேலே ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ ஒரு வீட்டு உள்ளே நின்றுட்டுருக்கோம். இங்கே வந்து இண்டிவிஜுவல் வீடே வந்து அவங்களே வந்து கட்டித்தராங்க, அதுவும் குறைந்த கட்டணத்தில் கட்டித்தராங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுனாங்க. அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேடம். இந்த கம்பெனியே கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுகள் இவங்களே கட்டியே வச்சுருக்காங்க சார். பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான டூப்ளெக்ஸ் ஹவுஸ் பார்த்துங்க. ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். இவங்களாவே லேண்டு ப்ளஸ் வீடு, அதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம் பட்ஜெட்லேயே கட்டித்தராங்க சார். இப்போ எடுத்து 45 லட்சம் இருக்குன்னா இடமும் ப்ளஸ் வீடு அது கம்பெனியே உங்களுக்கு கட்டிங் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய நானே என்னோட விதத்தில் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா உடனே வீடாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இங்கே புக் பண்ணிக்கலாம். 45 lakhsலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரிக்ஸில் தான் கட்டியிருக்கு. ஸோ சூப்பரான இதில் நீங்கள் வீடும் கட்டிக்கலாம் சார். நாங்கள் கட்டித்தர வீடும் பண்ணலாம், இல்லை நீங்கள் இடம் வாங்கி நீங்களாக வேணாலும் வீடு கட்டினாலும் அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. மேடம் இப்போ இந்த சைட்டை பற்றியான ஹைலைட்ஸு, வெளியில் இருக்கிற வந்து ஹைலைட்ஸு, அப்ரிசியேஷனு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பேசிட்டோம் மேடம். மக்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ரேட்டு சொல்லலை இன்னும்.
இந்த ரேட்டை நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. தயவுசெய்து அந்த டீட்டெயில் மட்டும் கொடுங்க மேடம். ஓகே சார். இப்போ நம்ம வந்து ரேட்டுக்கு தான் வரல. என்னன்னு கேட்டிங்கன்னா இதை சுற்றி இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டியும் சொல்லிட்டேன். காம்பவுண்ட் சோர்லேருந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட்லேருந்து தண்ணீர் வீடுகள்லேருந்து எல்லாமே கொடுக்கக்கூடிய ஸ்பெஷலாக அரேஞ்ச் பண்ணி இவங்க பண்ணியிருக்கிற இதோட ரேட்டு 2,999 சார். இப்போ நீங்கள் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெளியில் நிறைய பேர் லே அவுட் எடுத்து போடுறவங்க அவங்க மார்க்கெட்டிங் கொடுத்து அதை தவிர கமிஷன்ஸ்லாம் இது பண்ணி பண்ணுறாங்க. இதில் எந்த வித ப்ரோக்கரேஜோ எதுவுமே கிடையாது. டைரெக்டாக கம்பெனி அவங்களுடைய ஓன் இடமா வாங்கி பண்ணுறதுனால மட்டும்தான் 2,999க்கு இந்த ரேட்டு கொடுக்க முடியுது. இதில் இன்னும் பார்த்தீங்க, இன்னும் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட கைட்லைன் வந்து 2,400 ரூபா சார். அதாவது கவர்மெண்ட் இதுக்கு வச்சிருக்கிற ரேட்டே 2,400 ரூபா. அதை தவிர நம்ம இவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருந்தோம். இவங்க கொடுக்குற ரேட்டு 2,999 தான் மேடம். இப்போ நீங்கள் ரேட்டு சொல்லிட்டீங்க மேடம். இப்போ எங்கள் கஸ்டமர் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரேட்டில் மல்டி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 30 lakhs வந்து வருது. இப்போ 30 lakhs வந்து நாங்கள் வந்து ரொக்கமாக வந்து கொடுக்கறதுக்கு வந்து சிரமப்படுறவங்க, நல்ல ப்ரொஃபைல் இருக்கும், நீங்கள் வந்து லோன் ஏதாவது வாங்கி கொடுப்பீங்களா மேடம்? கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தருவோம் சார். ஏன்னா இது எல்லாமே எங்களுக்கு கிளியராக இருக்குது. நீங்கள் வந்து எல்லா லீடிங் பேங்க்லேயும் அப் டு 90% வரைக்கும் உங்களுக்கு லோனு கம்பெனியே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தருவோம் சார். மேடம், இப்போ எல்லாமே வந்து பேசிட்டோம். இப்போ நான் இந்த சைட்டை பார்க்குறதுக்கு வரப்போகிறேன். எங்கள் வீடு எங்கே இருக்குது தெரியுமா? அடையாரில் இருக்குது. இப்போ அடையாரில் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கேப் வசதி எதனா பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் நல்லா பார்த்துட்டு நாங்கள் கொடுக்குற எங்களோட மேனேஜரோட க்ளீனாக பேசி டிஸ்கஸ் பண்ணி ஃபேமிலியோடு நீங்கள் வரீங்க அப்படிங்கிறத நல்லா பேசிட்டிங்கன்னா உங்களோட வீட்டு வாசல் அடையாராக இருந்தாலும் சரி, இல்லை திருவான்மியூராக இருந்தாலும் சரி, உங்கள் வீடு எங்கே இருக்கோ வீட்டு வாசலேருந்து கேபில் உங்களை பிக்கப் பண்ணி சைட்டுக்கு அழைச்சி வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களை திரும்பி கொண்டு போய் கேபில் விட்டுருவாங்க சார். கேப் ஃபெசிலிட்டி உண்டு, தாராளமாக நீங்கள் வரலாம். மேடம், நம்ம இப்போ கிளைமாக்ஸுக்கு வந்துட்டோம் மேடம். அதாவது வந்து இந்த சைட்டை பற்றியான ஆக்சஸ் பாயிண்ட் வந்து பார்த்துட்டோம். அண்டு உள்ளே இருக்கிற ஹைலைட்ஸை பேசிட்டோம். உள்ளே சில அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பேசிட்டோம். அண்டு வந்து வெளியில் இருக்கிற ஹைலைட்ஸையும் பேசிட்டோம், அப்ரூவ்டு பேசிட்டோம், அண்டு அப்ரிஷியேஷனை பற்றியும் பேசிட்டோம். உள்ளே வந்து இவங்க ப்ரீமியம் வில்லா வீடு கட்டித்தர்றாங்க, அதை பற்றியும் பேசிட்டோம். எல்லாமே கவர் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வீட்டுமனை சந்தையினுடைய தாரக மந்திரம் அதை கொஞ்சம் நீங்கள் சொல்லிவிடுங்க மேடம். ஓகே சார். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். உங்கள் கனவு இல்லம் எங்கள் மூலம் சாத்தியமாகும்.